நான் சூர்யாவோட மனைவி இல்ல அப்படின்னு ஜோதிகா திடீர்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு திருமண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கா, இசையமைப்பாளரை திருமணம் பண்ணிக்க போறாங்களா, உண்மை என்னங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவில சூர்யா ஜோதிகா இவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அந்த வகையில சூர்யா அவருடைய கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. படம் முழுக்க சூர்யா அவர் கத்திக்கிட்டே இருக்காரு, எதுக்கு கத்துறாருன்னே தெரியல, ஏன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு ரசிகர்கள் நிறைய பேர் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. நெகட்டிவான விமர்சனங்களை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா படத்தோட விசுவல் எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒளிப்பதிவு பண்றதுக்கு கண்டிப்பா வந்து நிறைய முயற்சி பண்ணி அவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்றதுக்காகவே பாராட்டணும். படத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா ஒரு சிலர் வேணும்னே நெகட்டிவான கருத்துக்களை பதிவிடுறாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து இத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அந்த வகையில ஜோதிகா அவங்க ஒரு அறிக்கையாவே வெளியிட்டுட்டாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூர்யா உங்களால நான் வந்து ரொம்ப பெருமையா இருக்கேன். நீங்க நடிகரா இருக்கிறதுக்காகவும் சினிமாவை இப்ப முன்னோக்கி கொண்டு செல்ல நீங்க முயற்சி எடுத்துக்கீங்க. படத்துல 30 நிமிஷம் மட்டுமே நல்லா வரல, சத்தம் இறைச்சலா இருக்கு. ஆனா அது சாதாரணமான இந்திய திரைப்படங்கள்ல நடக்கிற பிரச்சனை தான். இது ஒரு முழுமையான சினிமா அனுபவம். தமிழ் சினிமாவில இதுவரைக்கும் கண்டிராத வகையில ஒளிப்பதிவு பண்ணிருக்காங்க, வேற லெவல் பண்ணிருக்காங்க. ஆனா நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் படம் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்ப பார்த்த பெரிய பட்ஜெட் படங்கள்ல பெண்களை பின்தொடர்வது, இரட்டை அர்த்த வசனங்கள்னு எல்லாமே பண்றாங்க. ஆனா அந்த படங்களுக்கு இத்தனை நெகட்டிவ் விமர்சனங்கள் வரவே இல்ல. கங்குவாவுல பாசிட்டிவே இல்லையா? இரண்டாம் பாதியில பெண்களோட ஆக்சன் காட்சியும் கங்குவாவுக்கு சிறுவனோட காதலும் துரோகமும் ரிவ்யூ செய்யும் போது நல்ல விஷயங்களை மறந்துட்டீங்களா? இப்ப இத ஒருத்தர் படிக்கிறப்ப அதுதான் உண்மைன்னு நினைச்சு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை உருவாக்க குழு எடுத்த முயற்சிக்கு கைதட்டல் கிடைக்க வேண்டிய நிலையில முதல் ஷோ முடியறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட நெகட்டிவான விமர்சனங்கள் கங்குவாவுக்கு வந்துச்சு. இது வருத்தமா இருக்கு. கங்குவா டீம் பெருமையா இருங்க. நெகட்டிவான கருத்துக்களை தெரிவிக்கிறவங்க சினிமாவை உயர்த்துவதற்கு வேற எதுவுமே செய்யல, நீங்க நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க அப்படின்னு தன்னோட கணவருக்காக இறங்கி பேசியிருக்காங்க. நான் ஜோதிகாவா இந்த விஷயத்த சொல்லலங்க, சினிமா ரசிகையா இந்த விஷயத்த சொல்றேங்கன்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. கங்குவா படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் ஆரம்பத்துல வந்துச்சு, ஆனா இப்ப படம் பார்த்த நிறைய பேர் வந்து படம் நல்லா இருக்குன்னு அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம சார்பாகவும் டீமுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அந்த வகையில கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு திருமணம் நடக்க இருக்கா. ஏற்கனவே அவங்களுக்கு திருமணம்னு ஏகப்பட்ட செய்திகள் பரவிக்கிட்டு இருந்த நிலையில இப்ப மறுபடியும் அவங்களுக்கு காதல் வந்திருக்கு, திருமணம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கு. ஒரு இசையமைப்பாளரை காதலிச்சிட்டு இருக்காங்க, அவங்க கூட தான் திருமணம் அப்படின்னு மறுபடியும் ஒரு தேவையில்லாத வதந்தியை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க குடும்பத்துல வந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க, இந்த மாதிரி வதந்திகள் எல்லாம் நம்பாதீங்க, இப்போதைக்கு திருமண ஐடியால கீர்த்தி அவங்க இல்லைன்னு சொல்லி. ஆனா மறுபடியும் இசையமைப்பாளரோட காதல்ல இருக்காங்க, திருமணம் நடக்க இருக்குன்னு சொல்லி ஒரு செய்தியை கிளப்பி விட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. சீக்கிரமா இதுக்கும் பதிலடி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பிருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.